டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய மத்த நாப்கினுக்கும் ஃபெமினைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஏன் ஃபெமினைனுக்கு நம்ம மாறணும், என்னென்ன லேயர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவரை பார்க்கலாம். ஒரு பேக்கெட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்கும் பொழுதே ஒரு ஒரு எடுத்தீங்கன்னா பேக்கிங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த பேக்கிங்ல என்னெல்லாம் போட்டிருக்கிறாங்க, உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு இந்த கவர்ல பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம கவர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு பிஸ்கட், ஒரு கேக் எல்லாம் பேக் பண்ணா ஒரு ஃபுட் கிரேட்ல இருக்கும்ல உணவு பொருள், எப்படி ஒரு கவர் பண்ணிருப்பாங்களோ ஹார்லிக்ஸ், பிஸ்கட், சாக்லேட்டு, அந்த மாதிரிதான் சானிட்டரி நாப்கின் நம்ம பேக் பண்ணிருப்போம். இதுல எல்லாமே எழுதியிருக்கு. நேச்சுரல், கம்ஃபர்டபிள், பிரீத்தபிள், ஈகோ ஃப்ரெண்ட்லி சானிட்டரி நாப்கின். 5 டெக்னாலஜி இருக்கு. ஆனயான், ஃபார் இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ சில்வர், கைட்டின் சொல்லி எழுதியிருக்கோம். ஓப்பன் அப்படிங்கிற இடத்துலதான் பிரிக்கணும். இப்போ ஓப்பன் அப்படின்ற இடத்துல நிறைய பேர் தெரியாம இங்க பிரிச்சிடுறாங்க. இங்கேயே எழுதியிருக்கு ஓப்பன். ஓப்பன் அப்படின்றதுல எடுத்து இப்படி பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா இங்க உள்ள வந்து சில்வர் பாயிலிங் கோட்டிங். இந்த கோட்டிங் வந்து ஃபுட் கிரேட் கோட்டிங், அலுமினியம். இது வந்து உள்ள இருக்கிற ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, இதனோட எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் அதே கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு தான் இந்த கோட்டிங். நம்ம ப்ராடக்ட் உள்ள இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மீண்டும் இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்ப க்ளோஸ் பண்ணும்போது என்னன்னா காத்து கூட உள்ள போகாது. காத்து போகலைனாவே காத்துல இருக்கிற கிருமியும் உள்ளுக்குள்ள போகாது. இப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே இங்க திருப்பி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 9 லேயர், ஒவ்வொரு லேயரும் எப்படி டிசைன் ஆயிருக்கு, அதுல என்ன இதனால என்ன நல்லதுன்னு இங்க எழுதி இருக்கு. 5 டெக்னாலஜி இருக்கு, 9 லேயர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல இருக்கு. அப்படி இங்க பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு, மந்த், இயர், எக்ஸ்பிரியோட டேட்டு, மந்த், இயர், எத்தனை மாதத்திற்கு வருடத்திற்கு இந்த பொருளை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதனோட சைஸ் இங்க இருக்கும், 320 mm சைஸ். அப்புறம் இங்க கம்பெனி அட்ரஸ் இருக்கு. இந்த பக்கம் ஏன் நான் ஏன் ஃபெமினைன் யூஸ் பண்ணணும், ஃபெமினைன் யூஸ் பண்றதுனால என்ன எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இன்கிரீடியன்ஸ், ரா மெட்டீரியல், குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ, எஃப்டிஏ, சிஇ, ஐஎஸ்ஓ, எஃப்டிஏ, சிஇ இந்த சான்றிதழுக்கு உண்டானது இங்க இருக்கு. இதனோட டீட்டெயில் வேணா நீங்க பர்சனலா கேட்டு வாங்கிக்கலாம். இதுக்கான சர்டிபிகேட், இந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட். உள்ள இருந்து ப்ராடக்டை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 பக்கம் சீல் இருக்கும், சென்ட்ரலையும் சீல் இருக்கும். நீங்க பேக்ல வச்சீங்கன்னா இந்த பக்கம் சீல் இருக்கிறதுனால பேகுக்குள்ளார ஏதாவது குப்பை, தூசி, காயின் எல்லா பக்கம் போறோம். ஏதோ வச்சிருக்கோம், பேனா வச்சிருக்கோம், பொட்டு வச்சிருக்கோம், என்னென்னமோ இருக்கும். இன்ஃபெக்ஷன் வராது. அதுக்கு வந்து க்ளோஸ்ல இருக்கும். அதை தான் நான் எடுத்து இங்க உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த பேனை எடுத்து நான் இங்க பிரிச்சு இப்படி ஒட்டி வச்சிருக்கேன். பேண்டிங்ஸ்ல வந்து இப்படி நீங்க பின்னாடி இந்த விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும், ஒரே விங்ஸ். நான் பேண்டிங்ஸ்ல எப்படி ஒட்டுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்படி எடுத்து இப்படி ஒட்டி இந்த பேடு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து மார்க்கெட்ல இருக்கிற ஒரு லீடிங் பிராண்ட், இவங்கதான் வந்து பெரிய கம்பெனி. அட்ரஸ் இருக்கு, லேயர் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 7 பீஸ் இருக்கு, 90 ரூபாய். சிங்கிள் பீஸ் வந்து 12 ரூபாய் 86 காசு. 7 இருக்கு, 90 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? இது எடுத்தாச்சு. இது பாத்தீங்கன்னா இது இப்படி ஓப்பன்ல தான் இருக்கும். நான் இந்த விரல் போகுது இல்லையா, அப்ப பேக்ல வைக்கும் பொழுது பேக்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன், தூசி, குப்பை எல்லாம் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கவரை நான் பிரிக்கிறேன் அப்படின்னா இது வந்து கலரிங்ல இருக்கா, இது வந்து பிளாஸ்டிக், இது மக்கி போகாது. நம்மளோட பிரிச்சிருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல இருக்கிறது எல்லாமே அது ரீசைக்கிள் பண்றதெல்லாம் கலர்ல இருக்கும், ஃப்ரெஷ்ஷா பண்றதெல்லாம் ஒயிட்ல இருக்கும். இந்த ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் மக்கி போயிடும், கலர்ல இருக்கிறதெல்லாம் மக்காது, ஏன்னா அது ரீசைக்கிள் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? இப்ப இதை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இது எக்ஸ் பிராண்ட், ஒய் பிராண்ட் அப்படி சொல்லிக்கலாம், ஏ பிராண்ட், பி பிராண்ட்.
ஆனா உங்களுக்கு என்ன பிராண்டுன்னு தெரியும். இதையும் ஒரு பிளேட்ல நான் ஸ்டிக் பண்றேன். ஓகேங்களா? ரைட். இப்போ 2 பிளேட் இருக்கு என்கிட்ட. என்னோட ரைட் சைடு இருக்கிறது வந்து செமி நயன் பேடு. என்னோட லெஃப்ட் கையில இருக்கிறது வந்து லீடிங் பிராண்ட். இப்ப இது 2 பேடும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் முதல் செக் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொட்டு பார்க்கறது. ஏன்னா நம்ம நம்ம பர்சனலான ஒரு இடத்துல 24 மணி நேரம் நம்ம கூடயே டிராவல் ஆகிற ஒரு நாப்கின் தொட்டு பார்க்கணும். இத தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தொட்டோம்னா இப்ப இங்க இருக்கிற ஸ்கின் இருக்குல்ல, இந்த விட ரொம்ப மெல்லிதான ஸ்கின் நம்ம யூஸ் பண்ற இடம். அப்படி வச்சு இப்படி தொட்டு பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்கும்னா, ஹீட்டா இருக்கும், சொர சொரன்னு இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிளாஸ்டிக் லேயர். அதே நம்ம பேடு ஃபெமினைன் எடுத்து இப்படி தொட்டீங்கன்னா அப்படியே ஒரு இறகு மாதிரி இருக்கும். ஒரு அப்படியே மெல்லிசா ஒரு சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நம்ம மேல பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி சுகமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்கும் பொழுதே அந்த எரிச்சல் தெரியும், நமக்கு சொர சொர சொரன்னு இருக்கும். இப்ப 2வது ஸ்டெப் என்னன்னா உறிஞ்சிக்கிற தன்மை. இப்ப எங்க பேட் யூஸ் பண்ணுங்க, நீங்க ஆடலாம், நீங்க பாடலாம், நீங்க மலையேறலாம், நீங்க பிறண்டு பிறண்டு படுக்கலாம், நீங்க பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லி விளம்பரம் வருது. அததான் நான் இந்த பக்கம் ஒட்டியிருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது, இந்த சைடு இருக்கு. பட் நம்ம பேடு வந்து எந்த டிவிலையும் விளம்பரம் வரல. ஆனா ஒவ்வொரு பெண்களும் பயன்படுத்தி அவங்க போய் சொல்றாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த 16 வருடம் வந்து ஒவ்வொரு பெண்ணும் போய் சொன்னதுனால நடந்ததுதான். அதுதான் ரீச்சே நமக்கு கிடைச்சதே. அப்போ எதுல ஆடலாம், எதுல பாடலாம், எதுல லாக் ஆயிக்குது, எதுல செக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நான் தண்ணி எடுக்கிறேன். இப்ப நமக்கு பீரியட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும். நமக்கு எப்படி வருது என்னெல்லாம் தெரியாது. நம்ம அடக்கியா வைக்க முடியாது. இப்ப யூரின் வருது, ஒரு மோஷன் வருதுன்னா பாத்ரூம் தேடிட்டு அடக்கிட்டு உட்காந்துருக்கலாம். சரி இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு. ஆனா பீரியட்ஸ் அது பாட்டு கடை கடைன்னு வந்துகிட்டு இருக்கும். அப்ப பேடு வந்து நம்ம முன்னெல்லாம் வீட்டுல இருந்தாங்க, அடிக்கடி பாத்ரூம் போவாங்க, வாஷ் பண்ணிக்குவாங்க. நம்ம அப்படி இல்லை. இன்னைக்கெல்லாம் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த உறிஞ்சிக்கிற தன்மை வந்து நல்லா இருக்கணும். மேல இருக்கிற லேயர் வந்து நமக்கு வந்து ட்ரையா இருக்கும், ஈரப்பதம் இல்லாம இருக்கணும். இப்ப ஒரு நாள் முழுவதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப காலையில குளிச்சுட்டு, நான் இன்னைக்கு பீரியட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், காலையில குளிச்சுட்டு நான் பேண்டீஸ்ல ஸ்டிக் பண்ணி போடுறேன். இப்ப நான் இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் என்னோட ரத்தத்தை அது உறிஞ்சிக்கணும். எனக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது. அப்ப ஒரு ஃப்ளோ அப்படி எவ்வளவு இருக்கும், நைட்டு நான் தூங்க போற வரைக்கும் எனக்கு ஃப்ளோ எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 30ல இருந்து ஒரு 40 ml வரும். நான் அதிகபட்சம் சொல்றேன். இப்ப நான் தண்ணியோட அளவு நான் எடுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரஞ்சு வந்து 60 ml சிரஞ்சு. இது வந்து 60 ml சிரஞ்சு. நான் 50 ml தண்ணி எடுக்கிறேன். ஏன் 50 ml எடுக்கிறேன்னா, தண்ணியுடைய அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தண்ணியோட அடர்த்தி வந்து கம்மி. இது ரத்தத்தோட அடர்த்தி வந்து அதிகம். ஒரு சில பேருக்கு கட்டி கட்டியா கூட வரும், கொஞ்சம் அடர்த்தி அதிகமா வரும். இப்ப நான் 50 ml எடுத்திருக்கேன் பாருங்க, 50 ml எடுத்திருக்கேன். இப்போ இந்த நம்மளோட எக்ஸ் பிராண்ட்ல அப்ளை பண்றேன். 50 ml அப்ளை தெரியுது இல்லைங்களா? தெரியுதா? 50 ml. இப்ப இன்னொரு 50 ml எடுக்கிறேன். 100 ml எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு 30 ml ரத்தம், ரத்தத்தோட அளவு 30, தண்ணியோட அளவு ஒரு 3 மடங்கு அதிகமா. இப்ப 100 ml தண்ணி நான் இதுல அப்ளை பண்ணிட்டேன். ஒரு ட்ரேல ஒட்டி இருக்கேன். ஒரு 100 ml தண்ணி இதுல அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்மளோட ஃபெமி நயன்லயும் ஒரு 100 ml அப்ளை பண்ணலாம். இப்ப இதுதான் உண்மையான விளம்பரம். இப்ப பாருங்க, தெரியுதுங்களா? நம்ம பேடு ஃபெமினயன்
50 ml அப்ளை பண்ணிட்டேன். இன்னொரு 50. நீங்க இத பார்த்துட்டு முழுசா பார்க்கணும். பார்த்துட்டு நீங்களே உங்க வீட்லயே செய்து பாருங்க. இன்னொரு 50 ml. இப்ப 2 பேட்லயும் 50 ml அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். போட்டாச்சா? இப்ப நான் ரெண்டையும் வச்சிருக்கேன். இந்த சைடு ஒரு 100 ml, இது XY பிராண்ட். இந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்மளுடைய இப்போ என்ன அடுத்த டெஸ்ட்னா, நீங்க இப்ப நீங்க நம்ம டிவில பண்றதுனால கை தொட்டு பார்க்கணும். கைய தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த கையில ஈரம், தெரியுதுங்களா? ஈரம், அப்படியே ஈரம் சொட்டு போடுதா? இப்ப இந்த 100 ml 30 ml. அப்ப இது தாங்குதான்னு கேட்டா தாங்கல. எனக்கு தொட்டா ஈரம் ஆகுது. அப்ப நான் பேண்டீஸ் போட்டிருக்கிறேன். என்னோட பேண்டீஸ்ல நான் இந்த பேடை ஒட்டி வச்சிருக்கேன். என்னோட ஸ்கின்னாவே இருக்குதுன்னா எனக்கு மூளை எப்படி இருக்கும்? எனக்கு மன அழுத்தம்ங்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படியே சூடாகும், இருக்கும். நடக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக் லேயர் உறையும், ஈஸியே உறையும், அங்க ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். இப்ப நான் இதுல எத்தனை எம்எல் போட்டேங்க? 100 போட்டேன். இங்க பாருங்க, ஒரு கப் எடுக்கிறேன். இந்த சாய்க்கிற பாருங்க, தண்ணி வரும். பாத்தீங்களா வெளியாகுது? இப்படிதான் இருக்கு. இத வந்து நீங்க உங்க வீட்லயே போய் நீங்க செஞ்சு பாருங்க. இது ஒண்ணும் மேஜிக்லாம் இல்ல. நீங்க போய் நீங்க பேனை எடுத்து ஒரு ட்ரேல ஒட்டி அப்படி தண்ணியை ஊத்தி அப்படி எடுத்து பாருங்க. அப்படியே சொல்ல 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 இத 10 வயசு குழந்தை அவளுக்கு என்ன தெரியும்? இதை வச்சு ஒட்டிக்கிட்டோம்னா ஈரம் ஆயிரும், சட்டையில ஆயிரும், பெஞ்சில் ஆயிரும், டிராவல் பண்ணா பஸ்ல ஆயிரும். அப்ப தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குறோம் நம்ம. நல்ல பேடு இருக்குல்ல, இப்ப நல்ல பேடு இல்லைன்னா பரவாயில்ல. இதுல நீங்க எவ்வளவுனா அமுத்துங்க, ஒரு டிராப் கூட தண்ணி இருக்காது. இதையும் சாய்ங்க. எங்க இருக்கு? எங்க போச்சு தண்ணி? பாருங்க, ஒரு டிராப் கூட இல்லை. 100 ml லாக் பண்ணிக்கிச்சு. சரி, லாக் பண்ணிக்கிச்சு. நான் உட்கார்றேன், எந்திரிக்கிறேன், நான் 2 வீலர் ஓட்டுறேன், சைக்கிள்ல போறேன், நான் வேகமா ஓடணும், நான் பரதநாட்டியம் ஆடணும், நான் வந்து ரன்னிங் ரேஸ்க்கு போகணும், நான் விளையாட்டு துறையில இருக்கிறேன், பரபரன்னு வீட்டுல இயங்குறேன் அப்படின்னா மறந்துடலாம். பீரியட்ஸவே மறந்துடலாம். அதான் ஒரு சொட்டு தண்ணி கையில ஒட்டல, ஈரம் அப்படியே போட்டா பேண்டீஸ் போட்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டிராப் கூட ஒட்டல. இது ஒண்ணு போதுமே மாறத்துக்கு. என்னதான் நமக்கு பிரச்சனை? இந்த ஒண்ணே ஒண்ணு போதும். ஆனா இன்னும் நிறைய இருக்கு. ஒரு மலை பூவை வாங்கி வச்சுக்கிறோம், அப்படியே அழகா ஒரு 2 மணி நேரத்துல வாடி போயிரும். பாருங்க எவ்வளவு டிசைன் போட்டு ஜாக்கெட் தைச்சு போட்டுக்கிறோம். இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறோம், மோதிரம் போட்டிருக்கேன், வாட்ச் போட்டிருக்கேன், வளையல் போட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் என் வெளிப்புற தோற்றத்துக்கான என்ன நானு அழகுபடுத்திக்கிறேன். கிரீம் போட்டாச்சு, பவுடர் அடிச்சாச்சு, மயில் வச்சாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனா கெமிக்கல் நாப்கின்னு அப்படியே ஈரம் சொத சொதன்னு இருக்குது. அதை எடுத்து பேண்டீஸ்ல ஒட்டிக்கிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இதுல காசை கஞ்சத்தனமா நான் மிச்சம் முடிச்சு கோட்டை கட்ட போறோம். இப்போ இதனோட விலை எவ்வளவு? இது எவ்வளவு விலை சொன்னாங்க? ஒரு சிங்கிள் பீஸோட விலை 12 ரூபாய் 86 காசு. 12 ரூபாய்னே வச்சுக்கலாம், 86 காசு கொடுங்க. 12 ரூபாய். எத்தனை மாத்தணும்? இப்படி ஈரம் வெளியில வந்துருச்சு, எத்தனைய மாத்தணும் ஒரு நாளைக்கு? 4 மாத்தணும். 4 12 எவ்வளவு? 4 12 40, 4 2 8, 48 ரூபாய் ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றது. ஆனா இங்க உங்களுக்கு அதிகபட்சம் எம்ஆர்பிக்கே கிடைச்சா கூட 25 ரூபாய் தான். ஒரு சிங்கிள் பீஸ் 25 ரூபாய். 48 ரூபாய் எங்க இருக்கு, 25 ரூபாய் எங்க இருக்கு? அப்ப இது விலை கம்மி தானே? மூளையில ஏற மாட்டேங்குது. ஃபெமினைன் விலை அதிகம். 4 வாங்குற பக்கம் 1 வாங்கினா போதும் 25 ரூபாய் தான். என்ன பண்றது? சரி, இப்போ விலை இப்படி இருக்கு சொல்லிட்டேன். அடுத்து இருக்கக்கூடிய ஆபத்து. சௌகரியத்தை சொல்லிட்டேன், இப்ப ஆபத்தை பாருங்க. இப்ப நான் ஒவ்வொரு லேயரா பிரிக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டே பிரிக்கிறேன். உங்களுக்கு தெரியணும் இல்லையா? தெலுங்குல வேணுமா? நான் தெலுங்கு கத்துக்கிட்டு வரேன்.
தெலுங்குல கேக்குறாங்க. அவதாரம் தான் எடுக்கணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லேயர் இந்த ட்ரேல ஒட்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் பிரிச்சிருக்கேன். அப்படியே பாத்தீங்கன்னா இழுத்தீங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி வரும். வருதா? இதத்தான் குழந்தைங்க வச்சுக்கிட்டு நடந்து 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 போறாங்க. இப்ப நான் வந்து இதுல சுத்திடுறேன். இப்படி கையில இப்படி சுத்திடுறேன். சுத்திட்டு இந்த இடத்துல சுத்திடுறேன். ஆண்களுக்கு தெரியணும் இல்ல, இப்படி சுத்திட்டு நான் கையை விசி விசி தான் நடப்பேன். அப்ப இந்த இடம் என்ன ஆகும்? இருக்காது. பேர்னிங் சென்ஸ் வந்துடும், கருப்பாயிரும். இது வேணுமா? நம்ம கேட்டோமா? இப்படியா கேட்டோம்? இங்க பாருங்க, கொடுமை. பிளாஸ்டிக். இது ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து செகண்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து இது வந்து சாயம். இத கொண்டு போய் நீங்க கொதிக்கிற தண்ணியில போட்டீங்கன்னா இந்த சாயம் எல்லாம் அந்த தண்ணியில இறங்கும். மோந்து பார்த்து நுகர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபியூம் ஸ்மெல்லு. பர்ஃபியூம் அடிச்சு வச்சிருக்காங்க. பூ படத்தை எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பூ படத்துல இருந்து என்னாச்சு? லாங்குவேஜ் ஆமா, நாளைக்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு அது டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கு. மறுபடியும் அடுத்த வாரம் சனிக்கிழமை டெமோ பண்ணும்பொழுது லாங்குவேஜ்ல மாறி வரும். சனிக்கிழமை சனிக்கிழமை டெமோ. இந்த பூ எல்லாம் படம் எல்லாம் போட்டிருக்கா, இந்த கலர் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் ஈரத்துல இருப்போமா? இந்த ஈரத்துல இருக்கிறதுனால இந்த கலர் எல்லாம் உள்ளதான் போகும், ரத்தத்துல போய் கலக்கும். அப்புறம் இந்த நீங்க பர்ஃபியூம் அப்படியே தலைக்கு ஏறுது. இந்த பர்ஃபியூம் வந்து கொஞ்ச நேரம் சுவாசிச்சாவே தலைவலி வந்துடும். இத கொண்டு போய் இன்னர்ல வச்சு சுவாசிச்சுக்கிட்டு இருந்தா ஒட்டுமொத்த உடம்பும் சுவாசிக்குதுங்க. மூக்கு மட்டும்தான் சுவாசிக்குதா? ஸ்கின் சுவாசிக்குது. எல்லா பக்கமும் வியர்வை துவாரங்கள் இருக்கு. 9 நபர் துவாரங்கள் இருக்கு நமக்கு. சுவாசிக்கிறோம். அப்ப இந்த மனசாட்சியே இருக்கா? பர்ஃபியூமை கொண்டு போய் ஒரு குழந்தையோட உடம்புக்குள்ளார அனுப்புவோமா? யோசனை பண்ணுங்க நீங்க. சீப்பா கிடைக்குமா? ஃப்ரீயா கிடைக்குமா? என்னதான் பண்றது? இந்த பர்ஃபியூம் உள்ள போகுது, இந்த சாயம் உள்ள போகுது. சரி, இது என்ன, எங்கிருந்து எடுத்தாங்க இதை எங்கிருந்து தயாரிச்சாங்க அப்படின்னா, நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு போடுறோம்ல, அந்த நியூஸ் பேப்பரை ரீசைக்கிள் பண்ண ஒரு பேப்பர். இது செகண்ட் லேயர். இது மூணாவது லேயர். இது தயாரிக்கிற வாயிலே ஒட்டி விடலாம். இது மூணாவது லேயர் வந்து சிலிக்கான் ஜெல். பாருங்க, சிலிக்கான் ஜெல். இந்த சிலிக்கான் ஜெல் என்ன தெரியுமா பண்ணும்? கேன்சர் வந்துடும், புற்றுநோய் வந்துடும், ஆஹ் மலட்டுத்தன்மை, பாடி ஹீட் ஆகும், இர்ரெகுலர் வரும், ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும், பிசிஓடி, நீர்க்கட்டி, இதெல்லாம் வரும். வேணுமா இது? ஏ, வேணுமா சொல்லுங்க. இது சிலிக்கான் ஜெல். ரா மெட்டீரியல் என்ன தெரியுமா? ப்ராடக்ட் பெட்ரோலியம். பெட்ரோலியம், டீசல், மண்ணெண்ணெய், ஒயிட் பெட்ரோல், காரு, இப்படி பல பல விஷயம் இருக்கு தெரியுமா? அந்த அது ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தான், பல ஒரு 7-8 இடத்துல பயன்படுது. இங்கேயும் பயன்படுது. மோசமான இது. அடுத்து இதுல இருக்கிற காட்டன். இந்த காட்டன் வந்து நீங்க கோணிப்பையில எல்லாம் பொறுக்கிட்டு போவாங்க தெரியுமா? நிறைய பேரு வேஸ்ட் எல்லாம் பொறுக்கிட்டே போவாங்க. அப்புறம் ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட பெட் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் ரெனோவேட் பண்றாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த பெட் எல்லாம் தூக்கி போடுவாங்க. அதுக்குள்ளார இருக்கிற காட்டனை எடுத்துட்டு போய் ப்ளீச் பண்ணி இதுக்குள்ள வருது. யூஸ்டு காட்டன், ரீசைக்கிள் யூஸ்டு காட்டன். அப்புறம் இந்த சிலிக்கான் ஜெல்லு, பர்ஃபியூம் லேயரு, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சாயம், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக். இப்ப பாத்தீங்கன்னா கடைசி லேயர், நாலாவது லேயர். இந்த நாலாவது லேயரும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். இப்ப இழுத்தீங்கன்னா அப்படியே பலூன் மாதிரி வரும். அப்படியே வருதா வருதா வருதா, பலூன் மாதிரி வருதா? இப்ப தெரியுதுங்களா? இதை எடுத்து இப்படி ஒட்டியாச்சுன்னா இங்க இங்க எப்படி காத்து வரும்? ஏர் சர்க்குலேஷனே இருக்காது. அப்ப பிளட் வந்து ஒரு நல்ல அடிக்குதா? இப்ப காலையில குளிச்சுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மதியானம் ஒரு 3 மணி 2 மணி 3 மணி வாக்குல அப்படியே கப்புன்னு அடிக்கும். நமக்கே இப்படின்னு இருக்கும், இருக்கும். இது காரணம் என்ன? காற்றோட்டம் இல்லை. காற்றோட்டம் இல்லையா?
சிலிக்கான் ஜெல்லா, வேஸ்ட் காட்டனா, அப்புறம் வந்து இதெல்லாம் பாருங்க. ஐயோ, இது எல்லாத்தையும் நீங்க எங்க வச்சு யூஸ் பண்றீங்க? பர்சனலான ஒரு இடத்துல. அந்த இடம் எது? தெய்வீகமான ஒரு இடம். அந்த பிறப்புறுப்புங்கிறது மூலாதார சக்தி இருக்கிற இடம். அது படைப்பின் சக்தி மையம். கர்ப்பப்பைக்கும் பிறப்புறுப்புக்கும் 3 இன்ச்சு தான் கேப். இன்னொரு குழந்தைய நாம படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள பெண்மை, தாய்மை, கருவறை. அந்த கருவறைக்குள்ளார இந்த குப்பையெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா ரிசல்ட் என்னவா இருக்கும்? பக்க விளைவு என்னவா இருக்கும்? 25 பிரச்சனை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. இது வந்து 12 ரூபா. 12 ரூபா ஒரு 3 நாள் மாத்தணும். இவ்வளவு அபாயம் இருக்கு. இத ரெகுலரா எடுத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆகும்போது கருமுட்டை இருக்காது. இது வேணுங்களா நமக்கு? தூக்கி போட்டீங்கன்னா மண் மக்கி போகாது. பருவ காலங்களை மாத்தி விட்டுருவோம். சரியான நேரத்துக்கு மழை வராது, சரியான நேரத்துக்கு வெயில் அடிக்காது, எல்லாமே மாறிடும். அத்தனை பெண்கள் இப்ப நேத்து நாங்க என்ஹெச்ல வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துல நின்னோம். என்னன்னா அவ்வளோ குப்பை, அவ்வளோ பிளாஸ்டிக் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு 2 மாடு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அததான் கறந்து பாலை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி குடிக்க வைக்கிறோம். சாப்பிட்டுட்டு இருக்கு. போட்டோ எடுக்க சொன்னேன் சார, தமிழ் சார போடுவார் பாருங்க. மாடு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் போட்டீங்கன்னா என்ன ஆகுறது? யோசிச்சு பாருங்க. இப்ப ஃபெமினைன்ல நம்ம என்ன பண்ணோம்? 100 ml தண்ணி அப்ளை பண்ணோம். இதையும் பிரிச்சு பார்க்கலாங்க. இதையும் ஒவ்வொரு லேயரா பிரிக்கலாம். இந்த 2 சைடும் பாத்தீங்கன்னா லீக்கேஜ் வராம இருக்கிறதுக்காக ஒரு கட்டிங் வச்சிருப்பாங்க. சூப்பரா தைச்சு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. இதெல்லாமே நம்மளோட எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், மேனுவலாவே கிடையாது. எல்லாமே மிஷின். இது ஃபர்ஸ்ட் லேயருங்க. அப்படியே சாஃப்டா இருக்கும். அப்படியே குழுன்னு இருக்கும். ஈரமே இருக்காது. அப்படியே தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இறகெல்லாம் இருக்குல்ல, மயில் இறகு அது மாதிரி இருக்கும். மென்மையா இருக்கும். அப்படியே ஸ்கின் வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 5-6 மாசம் ஃபெமினைன் மாறிட்டீங்கன்னா இந்த 2 தொடையும் சேம் கலர் வந்துடும். நம்ம ஸ்கின் வந்து இப்ப நம்ம உதாரணத்துக்கு வெயில் படாத இடம் வந்து கலர் கொஞ்சம் கூட தானே இருக்கணும். ஏன் தொட கருப்பா இருக்கு? இதெல்லாம் தான். நம்ம மாறிட்டீங்கன்னா 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ஹீல் ஆகி நம்ம உடம்பு கலருக்கே வந்துடும். அதான் ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் பாத்தீங்கன்னா 5 டெக்னாலஜின்னு சொல்றதா, மருத்துவ குணம்னு சொல்றதா, பஞ்சபூதம்னு சொல்றதா, இல்ல வரம்னு சொல்றதா? வரம்னு சொல்றேன். 5 வரங்கள் இதுல இருக்கு. ஒண்ணு வந்து ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். ஆனையான் என்ன பண்ணுது? இதுல ஆனையானே இல்ல. இப்ப ஆனையான் இல்லைன்னா என்ன ஆகும்னா, என்னோட ரத்தம் தான் வெளியே வந்துருச்சுன்னா கெட்ட ரத்தம். எவ்வளவு நேரத்துல? 2 மணி நேரத்துல. 2 மணி நேரத்துல என் ரத்தம் கெட்ட ரத்தமா மாறிடும். இப்ப என் கையே நான் அறுத்துக்கிட்டேன், உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, பாடிக்கு ஒரு ஹீட் இருக்கு, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து நல்ல ரத்தம். வெளியே வந்தோன்னா காத்துப்படுது. காத்து பட்டுச்சுன்னா அது கெட்ட ரத்தம். எவ்வளவு நேரத்துல பாக்டீரியாவா மாறுது? 2 மணி நேரத்துல. ஒரு சொட்டு ரத்தத்துல 107 பாக்டீரியா உருவாகும். அப்ப வெளியே வந்த ரத்தம் எத்தனை சொட்டு, எத்தனை பாக்டீரியா? அந்த பாக்டீரியா எங்க போகும்? கெட்ட பாக்டீரியா எங்க போகும்? ரிவைஸ் உடம்புக்குள்ளதான் போகும். உடம்புக்குள்ள போய் நல்ல பாக்டீரியாவுக்கு ஆப்போசிட் எதிர்வினை கெட்ட பாக்டீரியா உள்ள போகும்போது பலகீனம் ஆயிடும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அப்ப இதுல இருக்கக்கூடிய என்ன பண்ணுதுன்னா, கெட்ட பாக்டீரியாவோடு சண்டையிட்டு அதை டெவலப் பண்ணாம பாத்துக்கும். எவ்வளவு நேரத்துக்கு பாத்துக்கும்? 24 மணி நேரத்துக்கு பாத்துக்கும். எத்தனை அணையான் இருக்கு? இப்படி ஒரு பேனா எடுத்து ஒரு பாயிண்ட வச்சீங்கன்னா, ஒரு பேனாவோட புள்ளியை எடுத்து இங்க ஒரு புள்ளி போட்டீங்கன்னா 6000 கவுண்டிங் அணையான். 6000 பெருசா 107 பெருசா? ஒரு சொட்டு ரத்தத்துல 107 வருது. ஒரு பேனா பாயிண்ட்லயே 6000 இருக்கு. அப்ப வெளியாகிற ரத்தத்துல இதுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஆனையானுடைய மாலிகூல்ஸ் அந்த பாக்டீரியாவை உருவாக்காம 24 மணி நேரத்துக்கு
அதை தடுத்து, அதனால லீக்கேஜும் இல்ல, ட்ரையாவும் இருக்கு, பாக்டீரியாவும் உருவாகல, சூப்பரா இருக்குது, ரேட்டும் பரவாயில்ல. 25 ரூபா தான் ஒரு சிங்கிள் பீஸ். ஒரே ஒரு நாளைக்கு 25 ரூபா, 24 மணி நேரத்துக்கு அது கில் பண்ணுது. அடுத்து இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுது? பீரியட்ஸ் டைம் இருக்குல்ல, ஹார்மோன், அந்த ஹார்மோன் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கும். கோபம் வரும், ஆத்திரம் வரும், வெறுப்பு வரும், சலிப்பு வரும், மன அழுத்தம் வரும், சாப்பிட முடியாது, இப்படி எல்லாம் அப்படியே அப்படி இருக்கும் கிராஃப். ஆனா இன்ஃப்ராரெட் உள்ள போய் சாந்தமா இருக்கு, அமைதியா இருக்கு, நல்ல வீடு, உன் வேலை என்னவோ அதை பாரு, வெளி உலகம் என்னமோ இருந்துட்டு போகுது, நீ பாட்டுக்கு நீ உண்டு வேலை உண்டுன்னு இரு, எதை படிக்கணும் படி, என்ன வேலை செய்யணும் வேலை செய்யும், அமைதியா வச்சு. இன்ஃப்ராரெட் மாத்திரை போடணுமா? தேவையில்லை, நல்லா தூக்கம் வரும், நல்லா சாப்பிடுவீங்க, ஜாலி ஜாலியா இருப்பீங்க. இன்ஃப்ராரெட் அது வந்து இருக்கு, கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, வாங்கி ஒட்டி யூஸ் பண்ணா தெரியும். இன்ஃப்ராரெட் ஹார்மோனை சமநிலைப்படுத்தி ஜாலியா வச்சு. அடுத்து மேக்னெட்டிக் இருக்கு. மேக்னெட்டிக் என்ன பண்ணும்? இந்த பிரபஞ்சம் ஒரு காந்த அலைவரிசையில சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய பூமி காந்த அலைவரிசையில சுத்திட்டு இருக்கு, நாமளும் சுத்திட்டு இருக்கோம். சக்தி வேணும் இல்லையா, உற்சாகம், அது அதுல இருக்கு. நீங்க சோர்வே மாட்டீங்க, ரொம்ப ஹாப்பியா வேலை பார்ப்பீங்க. ஹாப்பி டே எவ்ரி டே. மேக்னெட்டிக். நேனோ சில்வர் இருக்கு. அது என்ன பண்ணும்? ஈரப்பதம், நம்ம உடம்புக்குள்ளார நாளமில்லா சுரபிகள், பிறப்புறுப்புல ஒரு ஈரப்பதம், இதெல்லாம் பாதுகாப்பு கவசம் உறுப்புகளுக்கு. இப்ப நீங்க வந்து இதயம்னா இதயத்துக்கு பக்கத்திலே தைம சுரப்பி இருக்கு, அந்த சுரப்பி நல்லா இருந்தா இதயம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து தைராய்டு சுரப்பி இருக்கு, பிட்ரூட்டி சுரப்பி இருக்கு, பீனியல் சுரப்பி இருக்கு, கணையத்துக்கு சுரப்பி இருக்கு, பிறப்புறுப்புல சுரப்பி இருக்கு, கண்ணுல ஒரு சுரப்பி இருக்கு, நாக்குல ஒரு சுரப்பி இருக்கு. இதெல்லாம் சுரக்கணும். இதெல்லாம் சுரக்கிறதெல்லாம் கெமிக்கல் அனுப்புனா சுரக்காது. கெமிக்கல் அனுப்பி சுரக்கலைன்னா வியாதி வந்துடும், உறுப்புகள் அடி வாங்கும். அப்ப நேனோ சில்வர் நம்மள நல்ல நீர் சக்தியோட வச்சுக்குது, அந்த சுரபிகள்லாம் பேலன்ஸா இருக்கும். அடுத்து கைட்டின். கைட்டின் என்ன பண்ணும்? இப்ப இங்க ரத்தம் இருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்ப நான் மாத்தணும், அப்படியே என்ன பண்ணுவேன்? பிரிப்பேன், பிரிச்சு அப்படியே ரோல் பண்ணி ஒரு கவர்ல போட்டு தூக்கி போட்டுருவேன். இல்ல கிழிச்சு, ரெண்டா கிழிச்சு அந்த ஜெல்லு ரத்தத்தை எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு அந்த கவரை தூக்கி போட்டுருவேன். மண்ணா மக்கி போற வரைக்கும் கைட்டின் இன்னொரு தாவரத்துக்கோ, விலங்குகளுக்கோ, பறவைகளுக்கோ, நீர்நிலைகளுக்கோ, இல்ல சக மனிதருக்கோ எந்த தீங்குமே விளைவிக்காது. அந்த டெக்னாலஜி. இது அஞ்சும், இது வரம் தானே சொல்லணும், நான் என்னன்னு சொல்றேன், வரம், பெண்மைக்கான ஒரு வரம். அப்ப என்ன ஆகும்? உடம்பு கரெக்டான தேதிக்கு பீரியட்ஸ் வந்துடும். இந்த அமாவாசை பௌர்ணமி ஏன் அந்த சுற்றுதான் இந்த மாதவிடாய் சுற்று. 28 நாட்களுக்கு ஒரு முறை உங்களோட பீரியட்ஸ் அழகா வெளியாகும். வலி, வேதனை எதுவுமே இருக்காது, ஹாப்பியா இருப்பீங்க. இப்ப இது தேவைதானே நமக்கு? இதுக்குண்டான மதிப்பு நம்ம வாங்கிக்கணும் தானே. இது இவ்வளவு நாள் தெரியல, ஏதோ ஒரு குப்பைய, ஒரு விஷத்தை வாங்கணும், இப்ப இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் சொல்லிடணும், நாமளும் மாறிக்கணும். இதுதான் அந்த 5 டெக்னாலஜி இருக்கிற லே. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற காட்டன். இந்த காட்டன் பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன், அது யூஸ்டு காட்டன், அது ரீசைக்கிள் காட்டன். நம்ம காட்டன் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ற காட்டன். அப்படி எடுத்தீங்கன்னா கர்ச்சீப் மாதிரி வருங்க, பாக்குறதுக்கே ரிமூவ் பண்றதுக்கே ஆசையா இருக்கும். நல்ல தரமான பொருள். ஒரு ஒரு செருப்பு வாங்குறீங்க, நல்ல செருப்பா வாங்குங்க. ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறீங்க, நல்லதா வாங்குங்க. எல்லாமே நல்லதா வாங்குங்க. ஐயோ எனக்கு வசதி இல்லையேன்னு குழம்பாதீங்க. நீங்க உங்க ஆட்டிடியூட் மாற மாற வசதி ஆண்டவன் கொடுத்துருங்க. பாருங்க, காட்டன் சூப்பரா இருக்கு பாருங்க, அப்படியே போத்தி வச்சிருக்காங்க அழகா. இதுல ஒரு ஏர்லைன் பேப்பர் இருக்கு, இந்த ஏர்லைன் பேப்பர் ஒரு லேயர். இதுதான் அந்த காற்றோட்டத்துக்கான ஒரு லேயரு. இந்த காட்டன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை எடுத்து நீங்க
அப்படியே தொடச்சுக்கலாம், கட்சி மாதிரி தொடச்சுக்கலாம். நான் டெமோ பண்ணதால சொல்றேன். அதை எடுத்து துடைக்க முடியுமா? அதெல்லாம் பிடிக்காது. இப்ப இந்த காட்டன்ல ஒரு டிராப் கூட ஈரமே இல்லை. இப்ப இங்க பாருங்க, இது வந்து நம்ம XY பிராண்ட். இத இத புளியற ஏற்கனவே அவ்வளவு தண்ணி வெளியாக்கணும்னா முன்னாடி தானே காமிச்சேன். இங்க பாருங்க, வருதா? வெளியே வருதா? இப்படிதான் இருக்கும். ஆனா நம்மளோடது பாருங்க, ஒரு ஒரு டிராப் கூட ஈரம் இல்ல, ஈரப்பதம் கூட இல்ல, ஒரு வெட்னஸ் கூட இல்ல, ட்ரையர். இது காட்டன், ஃப்ரெஷ் காட்டன். இந்த காட்டனை எடுத்து நீங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டீங்கன்னா அப்படியே இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் காட்டன். அதெல்லாம் போய் போட்டு மெர்ஜ் ஆகி அப்படியே கூழ் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது யூஸ்டு காட்டன், வேஸ்ட் காட்டன், ரீசைக்கிள் காட்டன். அதுல என்ன அர்த்தம்? ஏர்லைடு பேப்பர் அடுத்த லேயர், அதுக்கு அடுத்த லேயர் ஏர்லைடு பேப்பர், நடுவுல ரெண்டு நடுவுல வந்து ஜெல்லு. இந்த ஜெல்லு வந்து நமக்கு தீங்கு விளைவிக்காத, சைடு எஃபெக்ட் இல்லாத நம்மளுக்கு ஆர்கானிக் ஜெல். இதுதான். இதுல 100 ml இருக்கு. எவ்வளவு அமுத்துனீங்கனாலும் தண்ணி வெளியே வராது. இப்ப நான் வந்து ஏற்கனவே எத்தனை எம்எல் போட்டோம்? இதுல 100 போட்டோமா? அது அதுலயும் ஒரு 100 100 போட்டோமா? கரெக்டுங்களா? அது 100க்கே வந்து தகுதி இல்லை, தகுதி இல்லாம ஆயிடுச்சு. கரெக்டா? சரிதானே? இப்போ நான் வந்து இன்னொரு 50 ml எடுத்தேன். ஒரு இன்னொரு 50 ml இந்த ஜெல்ல இதுல போடணும். இப்ப ஏற்கனவே 100, இப்போ ஒரு 50, 150 ml போட்டாச்சு. அது 100லயே தண்ணி இழுக்கல, அதுல என்னத்தை போய் போடுறது? இது கடைசி லேயர் பாத்துறோம். கடைசி லேயர். இது வந்து இந்த இந்த இடம் மட்டும் கம் இருக்கும், இந்த இடம் கம் இருக்காது. இது வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக விட்டுருக்காங்க. நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா சின்ன 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 சின்னதா டாட் டாட்டா இருக்கும். எதுக்குன்னா இதை எடுத்து இதுதான் கொதிக்கிற தண்ணின்னு வச்சுக்கோங்க. இதை இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆவி அப்படியே இந்த கொதிக்கிற தண்ணியில இருந்து ஆவி மேல இந்த தண்ணி குடிச்சு. நம்மளோட ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணி ஏர்லைடு பேப்பர். அது வந்து நம்ம ஸ்கின் எப்படி ரோமங்கள் இருக்கா, உள்ள ரத்தம் ஓடுதா, ஆனா ஓடுற ரத்தம் வெளியே வராது, ஆனா வியர்வை வருது, காத்து உள்ள போகுது. அதே மாதிரி ரத்தம் ஃபுல்லா லாக் ஆயிக்கும், காத்து மட்டும் போயிட்டு வந்திருக்கும், பேட் ஸ்மெல் வராது. அப்புறம் இதை எடுத்து இப்படி பிரிச்சீங்கன்னா இப்படி பேப்பர் மாதிரி பிரிஞ்சு அப்படியே பேப்பர் மாதிரி கிழிஞ்சு. இது எல்லாமே மக்கி போயிடும், மண்ணோட மண்ணா மக்கி. இது பிளாஸ்டிக் கிடையாது, இது மக்கி போயிடும். இதுல ஒட்டி இருக்கிற கம்மு, இந்த கம்மு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கம் வந்து இண்டஸ்ட்ரியல் கம். பேண்டிஸ்ல டிராவல் ஆயிட்டே இருக்கும். நீங்க சென்டர் பகுதி பாத்தீங்கன்னா என்னதான் வாஷ் பண்ணாலும் அது அப்படியே ஒரு மாதிரி, பேண்டிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியுமே, ரஃப்பா இருக்கும். அந்த கம்மு டிராவல் ஆயிட்டே இருக்கும். ஆனா நம்ம கம்மு வந்து ஃப்ரூட்ஸ் கம், ஸ்டிக் ஆயிக்கும். நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா டிராவல் ஆகாது. வாஷ் பண்ணி பேண்டிஸ் காய வச்சீங்கன்னா அந்த சென்டர் பொசிஷன் வந்து சாஃப்டாவே இருக்கும். இப்ப பாருங்க, இதுல ஏற்கனவே 100 பிளஸ் ஒரு 50. சரி, தண்ணி இருக்கா பாப்போமா? 150 ஊத்தியாச்சு. 150 150 ml தண்ணினா நீங்க 30 40 ml பிளட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லையே. பாருங்க, தண்ணியே இல்லை, ஜெல்லுதான் இருக்கு.
எல்லாம் ஜெல்லா மாறிடுச்சு. ஒரு சொட்டு கூட தண்ணி எடுத்து நீங்க எடுத்து எப்படி இருக்கு. ஒரு பிரியாணி சமைச்சு பாருன்னா அதெல்லாம் வாங்கி வச்சு சமைக்கிறோம். ஹம்? எப்படி செய்வதுன்னு அவங்க சொல்றதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சமைச்சு நல்லா சூப்பரா இருக்கு சாப்பிடுறோம். இத சூப்பரா இருக்குங்க. நீ பாருங்க, பிரசாதம் மாதிரி இருக்கு. இப்படி எடுத்து இப்படி அமர்ந்துட்டீங்கன்னா எங்க ஒண்ணுமே வரல. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, எவ்வளவு ஹாப்பி தெரியுமா. இப்படி ஒரு பேடுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லேயர் என்ன மெட்டீரியலா? ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் ஓவன், ஸ்கின்ன டேமேஜ் பண்ணாது. லாஸ்ட் லேயர் வந்து மக்கி போகக்கூடிய, அது ஒரு ஜிஎஸ்எம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்எம்ல நம்ம ஸ்கின் லேயர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது லீக்கேஜ் ஆகாது, வெளியில போட்டீங்கன்னா மக்கி போயிடும். இது எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் இருக்குது. நல்லதுக்கு வந்து 1008 கேள்வி கேட்போம், ஆனா கெட்டதை வந்து மாட்டோம். இப்ப இந்த கம்பெனிக்காரன் ஏதாவது கேட்போமா? கடைக்காரன் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருவோம், கேட்க மாட்டோம். இப்ப நல்லதை நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றோம்ல, சர்டிபிகேட் இருக்கா? எங்க இருந்து வருது? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்தா சாட்சி இருக்கா? டாக்டர் எழுதி தராங்களா? டபிள்யூஹெச்ஓல இது இது வந்து பரிந்துரைக்கப்படுறாங்களா? போங்கப்பா போங்கன்ட்டு வந்துருவேன் நான். ஏன் அதை போய் கேள்வி, அத்தனை கேள்வி அதை கேட்கறது? ஒரு நல்ல பொருள் நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் எடுத்துட்டு போய் சொன்னா என்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறாங்க. எனக்கு இன்னும் என்ன தெரியும், இன்னும் இந்த அம்மாவை என்ன கேள்வி கேட்டா மடக்கலாம். என்ன வேணா கேளுங்க, 15 16 வருஷமா இதே தானே பேசிட்டு இருக்கேன். நான் தான் நேற்று சொன்னேன் இல்லையா, 3 4 பிஹெச்டி. ஒரு பிஹெச்டி பண்ண 5 வருஷமா 3 பிஹெச்டி பண்ணிட்டேன். இவ்வளவு நல்ல பொருளுங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற நாப்கினை எடுத்து நீங்க பண்ணி பாருங்க. சரிங்களா? இது நான் வந்து மேஜிக் எல்லாம் பண்ணல. எந்த கட்டிங் எடிட்டிங் கிடையாது. அப்புறம் சித்தரிக்கப்பட்டவை அதெல்லாம் கிடையாது. உண்மை, சத்தியம். யூஸ் பண்ண பெண்கள் தான் சாட்சி. ஓகேவா? நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறத பாருங்க. நம்ம கிட்ட வந்து எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட், இப்ப நான் டெமோ பண்ணது இந்த சைஸ். இது பேர் எக்ஸல். 12 இருக்கு, சாரி 10 இருக்கு. எக்ஸல்ல 10 இருக்கு. அதோட மினி, அதனோட குட்டி. இது வந்து 75 ரூபாய். சொன்னதெல்லாம் உண்மையா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, பரிசோதித்து பாருங்கள். 75 ரூபாய். அடுத்து 12 இருக்கு. இது வந்து எல் 12 இருக்கு. இது சின்ன பேக்கெட் 75 ரூபாய். 4 இருக்கு. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. வாங்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா பெருசுக்கு மாறிக்கிங்க. 75 ரூபாய் தான். அடுத்து பேண்டி லைனர் சின்னது. ஆலோவேராவா உட்பல்பான்னு கேக்குறீங்களா? அது வந்து தாவர தண்டுல இருந்து நிறைய இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது. சோளத்தட்டு தண்டுல இருக்கிறது. ஆலோவேரானா ஆலோவேரால நல்லது இருக்கிறது. அது எல்லாமே தாவரத்துடைய ஆர்கானிக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஜெல். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டே போனேன்னா டைம் ஆயிரும். அதனால நான் முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க யார் யாரெல்லாம் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ இன்னும் தனித்தனியா தனித்தனியா கேட்டு ஒவ்வொன்றுக்கும் 10 விளக்கம் இருக்கு. இப்ப ஜெல்லுனா அதுல ஒரு 10 பேசலாம். ஆனையான பத்தி 1 மணி நேரம் பேசுவேன். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பேண்டி லைனர். இந்த பேண்டி லைனர் பாத்தீங்கன்னா 30 பீஸ் இருக்கு. இதை நீங்க பிரிச்சீங்கன்னா இப்படி இருக்கும். உள்ளுக்குள்ளார வந்து அந்த 5 டெக்னாலஜி, 5 வரம்னு சொன்னேன் இல்லையா, அது இருக்கு. இங்க ஜெல் எல்லாம் இல்ல. ஏன்னா நமக்கு பேண்டி லைனர் வந்து நம்ம எல்லா நாளுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஜெல்லு தேவையில்லைல, ஃப்ளோ வந்தா தானே. இப்ப இவ்வளவு ஜெல் இருக்கு ஃப்ளோவுக்காக, இங்க ஜெல்லு இல்ல. இப்ப இந்த ஜெல்லு இல்லாதத தினம் பேண்டிஸ் போட்டு ஸ்டிக் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு பாதுகாப்பு கவசம் உடம்ப சுத்தி போட்ட மாதிரி. இப்ப எப்படி நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டோம் அது மாதிரி இன்னர்ல யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. என்னென்ன இருக்கோ உள்ள இருக்கிற ஆர்கன் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இப்ப எனக்கு 54 வயசாச்சு, செமையா இருக்கிறேன். உள்ள இருக்கிறதெல்லாம் டாக்டர் செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு 40 வயசுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எந்த ஏஜ்ல யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்க? எல்லா வயசுலயும் யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்குங்க. ஒரு 7 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மரணம் வர வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நல்லது. 30 இருக்கு இதுல. ஓகேங்களா? பேண்டில ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் கர்ப்பப்பை எடுத்தவங்க
கன்சீவா இருக்கும்போது மட்டும் வேண்டியது இல்லை. ஏன்னா அது குழந்தைங்க உள்ள இருக்கிறதுனால கன்சீவா இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் தேவையில்லை, அது உடம்பே ஹீல் ஆயிக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா எல் சைஸ் இருக்கு, எக்ஸல் சைஸும் இருக்கு. ஒரு சாம்பிளுக்கு ஒரு பேண்டி லைனரையும் வச்சிருக்கோம். பேண்டி லைனரை பழக்கப்படுத்தணும். இது 99 ரூபாய், 6 பீஸ் இருக்கு. 280ல 3, 320ல 2, பேண்டி லைனர்ல 1. இது 99 ரூபாய் தான், எல்லா கடையிலயும் கிடைக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, டபுள் எக்ஸல். அப்படியே ஃப்ரண்ட்ல ஆரம்பிச்சு பேக் வரைக்கும் பேண்டிஸ்ல ஃபுல்லா ஒட்டிக்கலாம். சூப்பரா இருக்கும். மேம் ஒரு டவுட், டெய்லி யூஸ் பண்ணா எதுவும் ஆகாதா? ஒன்னும் ஆகாது, நல்லதுதான் நல்லதுதான் நடக்கும். இது பெரிய சைஸ், டபுள் எக்ஸல். நான் டிராவல்ல இருக்கேன், எனக்கு குழந்தை பிறந்து இருக்குது, எனக்கு ரொம்ப ஃப்ளோ இருக்கு, எனக்கு மெனோபாஸ்ல இருக்கு, எனக்கு ஓவரா இருக்கு, யூஸ் பண்ணுங்க. இது இவ்வளவு பெருசு இருக்கும். பேடு ரொம்ப பெருசு. இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பேண்டிஸ் எவ்வளவு டீச் பண்ண வேண்டியது தெரியுமா? இப்ப பாருங்க எப்படி ஒட்டுறதுன்னு சொல்லிடுறேன். இப்படி எடுக்கிறீங்க பேட, இப்படி பிரிக்கிறீங்க. இப்படி பிரிச்சாச்சா? இப்போ இங்க சென்ட்ரல் ஒண்ணு இருக்கா, இதையும் பிரிக்கிறீங்க. பிரிச்சாச்சா? இப்போ பேண்டிஸ். இது பேண்டிஸ்ல இது ஃப்ரண்ட், இது பின்னாடி. இப்போ இத பின்னாடி பிரிக்க, இதை நான் திருப்பி ஒட்டாம இப்படியே ஒட்டுறேன். திருப்பி திருப்பி ஒட்டிட்டா இல்லைன்னா. இப்போ இங்க பாருங்க, இந்த இடம் பெருசா இருக்கா? இந்த இடம், இங்க விங்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடம் சின்னதா இருக்கா? இங்கதானே விங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்க விங்ஸ் தூரமா இருக்கா? அப்போ இதுதான் என்னோட ஃப்ரண்ட் பகுதிக்கு வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இது நான் உட்கார்ற பகுதிக்கு போகணும். இது என்னோட முன் பகுதிக்கு வரணும். நான் இப்படி ஒட்டணும். ஒட்டி காமிக்கிறேன் அதையும். இப்ப பேண்டிஸ் இது ஃப்ரண்ட் பகுதி. ஓகே, ஃப்ரண்ட் பகுதியில எடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும். இது இந்த பேண்டி ஜாக்கி, கம்ஃபர்டபுளான பேண்டிஸ்க்கு போயிடணும். அப்படி ஒட்டினீங்கன்னா இது ஃப்ரண்ட், இது உட்கார்ற பகுதி. இது உட்கார்ற பகுதி. இந்த விங்ஸ் நல்லா மடிச்சு லாக் பண்ணிக்கிறீங்க. இதையும் பின்னாடி லாக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சுருக்கம் இல்லாம ஒட்டியாச்சு. ஒரு பிட்டு, ஒரு துளி கூட, ஒரு சொட்டு பிளட் கூட உங்க ஸ்கின்ல ஆகாது, உங்க ட்ரெஸ்ல ஆகாது. நல்லா இப்படி ஒட்டிட்டு ரோல் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இங்க கம்மு நமக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்காது. இப்படி நல்லா ரோல் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்படி பிரிச்சு இப்படி போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ அந்த உட்கார்ற பகுதி பின்பக்கம், அந்த விங்ஸ் ஸ்டார்ட் ஆகுற இடம். இப்ப விங்ஸ் இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சா விங்ஸ்? இங்க பாருங்க ரொம்ப தள்ளி இருக்கு, இங்க விங்ஸே இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த விங்ஸ் ஃப்ரண்ட் பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். இங்க ஸ்டார்டிங் பொசிஷன் விங்ஸ் முடியிற இடம் அதிகமா, இங்க முடியிற இடத்துல இங்க விங்ஸ் இருக்காது. அப்ப விங்ஸ் அதிகமா இருக்கிற இடம், விங்ஸ் ஸ்டார்டிங் இடமே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இது ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சா? இப்ப நான் போட்டுக்கணும். இப்ப பின்னாடி பொசிஷன் எப்படி இருக்கு பாருங்க. இங்க எல்லாம் விங்ஸ் இல்ல, இது உட்கார்ற இடம். உட்கார்ற இடத்துல கொண்டு போய் விங்ஸ ஒட்ட வச்சுக்கிட்டா, அப்படி உட்கார்ந்தா விங்ஸ் டபக்குன்னு வந்துடும். அப்ப எனக்கு சட்டையில ஆயிடுச்சு, எனக்கு நகுந்துடுச்சு. அப்படி செய்யாம இங்க ஸ்டார்டிங்ல இருக்கிற விங்ஸ இங்க பின்னாடி லாக் பண்ணிக்கணும். எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு பெருசையும் கரெக்டா லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு இங்க உட்கார்ற பொசிஷன்ல விங்ஸே இருக்காது, இங்க பிளாட்டா இருக்கும். இப்படி பிளாட்டா இருக்கிறதுனால நமக்கு சுருங்காது. இப்ப இந்த விங்ஸ கொண்டு இங்க ஒட்டுனீங்கன்னா என்ன ஆகும்?
உட்காரும் போது அது டபக்குன்னு சுருங்கிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? இந்த மாதிரி ஒட்டி போட்டீங்கன்னா காலையில நீங்க எந்திரிக்கும் போது நீங்க பிரிச்சீங்கன்னா தான் உண்டு. ஒரு துளி கூட வெளியே வராது, சுருங்காது. அடுத்து நம்ம வந்து ஜனவரி மாதம் சூப்பரா ஒண்ணு அறிமுகப்படுத்த போறோம். இப்படி இந்த மாதிரி அப்படியே போட்டுட்டு அப்படியே தூக்கி எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஜட்டிலையும் ஒட்ட தேவையில்லை, ஒண்ணும் இல்லை. இது வேணும்னா இது வாங்கிக்கலாம். அப்படி இருக்கும். இங்க வந்து டெக்னாலஜி சென்டர்ல டெக்னாலஜியோட இருக்கும். இப்படி எவ்வளவு பெருசுனாலும் பண்ணிக்கலாம். இது 2 சைஸ் வருது. எவ்வளவு பெருசு இந்த மாதிரி ஒண்ணு வருது. இது அதை விட கொஞ்சம் பெருசு. ரொம்ப கொஞ்சம் பாடியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு. நல்ல பெரிய பெரிய பேண்டிஸ். பேண்டிஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ தூக்கி எறிஞ்சிடலாம். வெளியூர்லாம் போறோம், பேண்டிஸ் இது ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த காசெல்லாம் கணக்கு பார்க்காதவங்க எல்லாம் இதை வாங்கி யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இதுவும் மக்கி போற தன்மை உள்ளது. இது எல்லாமே மக்கி போற தன்மை உள்ளது. ரொம்ப சூப்பரா பெண் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக யாரோ கண்டுபிடிச்சதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க எல்லாருக்கும் கொடுக்க போறோம். இப்படி கொடுக்கும் பொழுது அதுல ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கு. சன் டிவிக்கு கொடுங்கன்றாங்க, விஜய் டிவில கொடுங்கன்றாங்க. விஜய் டிவிக்காரர்கள் பாவம், ரொம்ப ஏழை குடும்பம். ஏன் நம்மளால இந்த தமிழ்நாட்டுல 8 கோடி பெண்களுக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்க முடியாதா? இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேர் வந்து 122 பேர் வந்திருக்கீங்க. இந்த 122 பேருக்கு இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டேன் இன்னைக்கு. இந்த பதிவையும் உங்களுக்கு கொடுத்துறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேத்துக்கும் அனுப்புங்க. இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? ஒண்ணுமே புரியல. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? சூப்பரா தண்ணிய ஊத்தி 2 2 பிரிச்சு அழகா காமிச்சா மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? அதுல இருக்கிற கெமிக்கல்லாம் ஆபத்தான கெமிக்கலுங்க. ஆம்பளையா மாறிடுவாங்க. அதை யூஸ் பண்ணா ஆம்பளையா மாறிடுவாங்க. மீசை வந்துரும், தாடி வந்துரும், குழந்தைங்க டயாப்பரும் வருது, எல்லாமே வருது. வாங்க கூடயே வாங்க, எங்க கூடயே ரெக்கார்டு வீடியோ அனுப்புறேங்க. பண்ண சொல்லிட்டேன், ரெக்கார்டு பண்ணிருங்கன்ட்டேன். அனுப்பி விடுங்க. ரொம்ப ஐயோ இதெல்லாம் காஸ்ட்லி, இதெல்லாம் வாங்கவே முடியாது, விலை ரொம்ப அதிகம்னா கேபிள் கனெக்ஷனை கட் பண்ண சொல்லுங்க. டிவி பார்த்து என்ன ஆக போகுது? சீரியல் பாக்குறதுக்கு மாசம் கேபிளுக்கு எவ்வளவுங்க காசு? மாசம் கேபிளுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? எவ்வளவு வாங்குறாங்க எனக்கு தெரியல. எவ்வளவுங்க கேபிள் காசு? அனுப்புறேங்க. கேபிள் 250 ரூபா. எதுக்கு? இந்த செல்போன்லயே எல்லாம் வருது இல்ல? கேபிள் காசை, கேபிள கனெக்ஷனை கட் பண்ணுங்க. ஒரு வீட்டுல 7 போனை வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டு அதுக்கெல்லாம் காசு இருக்கு. ஒரு 75 ரூபா ட்ரையல் பேக். நானும் என்னென்ன யோசிச்சு கொண்டு வர தெரியுங்களா? சரி, ஒரு 250 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க, சரி 75 ரூபாய்க்கு கொடுப்போமா, ஒரு 4 பீஸ் வச்சு கொடுப்போமா, யூஸ் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னா பிளவுஸ் தச்சு கல்யாண வீட்டு பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தா அந்த பொண்ணுக்குள்ள என்ன மேக்கப் பண்ணதோ அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணி தயாராகி பாக்குறேனே. அட்டா பொண்ணு எதுனே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. என்ன சொல்லணும்? ஃபெமினைன்ல நம்ம வேணும். பொண்ணுக்குள்ள எது வந்துரு அம்மா. அதர் ஆர்கானிக் பேடுக்கும் அதர் ஆர்கானிக் பேடு வந்து எல்லா ஆர்கானிக்னு சொல்ற பேடு எல்லாமே ரீசைக்கிள் காட்டன் தான். ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின் எதுலையுமே கிடையாது. அது ஆர்கானிக்னா ஏதாவது எப்படி சொல்லலாம், அந்த ஜெல்லுக்கு இது இல்லாம இருக்கலாம். ஆனா வெளியில வர ரத்தம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பாக்டீரியாவா மாறும். அதுக்கு ஆனையான் மட்டும்தான் தீர்வு. ஆனையான் இல்லைன்னா நம்மளுக்கே சொந்த செலவுல சூனியம் வச்சிருக்க மாதிரி. சரிங்களா? ஆனையான் ஆனையான் வேணும். ஒரு பேனா பாயிண்ட்ல 6000 இருக்கணும். நம்மளோடது சர்டிபிகேட்டோட இருக்குது. ஒரு பேனா பாயிண்ட்ல 6000 இருக்குதுங்கிற அந்த லேப் டெஸ்டோட இருக்குது. நம்மளோட சிஇக்கு டெஸ்டிங் ரிப்போர்ட்டோட இருக்கு. எஃப்டிஏக்கு டெஸ்டிங் ரிப்போர்ட்டோட இருக்கு. எல்லாமே எல்லா தகுதி சான்றிதழும் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் யார் யாரு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ, நீங்க இப்ப நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேங்க. இதை வாங்கி பயன்படுத்தி உங்க பெண்மையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தொழில் வாய்ப்பு இருக்கு. இப்போ இத பேசுனா ஒரு புண்ணியமும் இருக்கு, கூடவே காசு வருதுன்னா இதுல பேசுறதுக்கு என்ன தயக்கம்?
என்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாங்க. பேஸ்புக்ல லைவ் பேசுறாங்க, யூடியூப்ல பேசுறாங்க, அப்புறம் இன்ஸ்டால பேசுறாங்க, டான்ஸ் ஆடி போடுறாங்க, என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்க. நீங்க போடலாம் தானே? ஸ்டேட்டஸ் வைங்க, பேஸ்புக் போடுங்க, இன்ஸ்டால போடுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க. எத்தனை கான்டாக்ட்ல எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேருக்கும் அனுப்பி விடுங்க. அனுப்புங்க. ஏன் ஏன் அனுப்ப சொல்றோம்? தூக்கி போடுற நாப்கின் மாடு திங்குது, நாய் இழுத்துட்டு போகுது. ஒரு பெண் ஒரு நாளைக்கு ஒரு பேடை போட்டா 4 பிளாஸ்டிக் கவர் சமமாகும். அப்ப இவ்வளவு பேரும் பூமியை கெடுத்துட்டு இருக்கோம். பூமிக்கும் கேடு. அடுத்து கர்ப்பப்பை என்ன இரும்புலையா செஞ்சு வச்சிருக்கு? பலூனை ஊதுனா என்ன மெலிசா இருக்கும், அதை விட மெலிசான உறுப்பு கர்ப்பப்பை. ஒரு குழந்தைய 10 மாசம் குழந்தைய அதுக்குள்ளதான் இருக்கு. அதுல இருக்கிற நீர் சத்து, அந்த நீர் சத்தெல்லாம் பனிக்கூட உடஞ்சு டபக்குன்னு தானே குழந்தை வெளியே வருது. அது கெமிக்கலுக்குள்ளாரே உட்கார்ந்து இருக்கணுமா குந்த வச்சு 10 மாசத்துக்கு? அப்ப பிறக்கும் போது எப்படி பிறக்கும்? மூளை வளர்ச்சி குன்றி பிறக்கும். சேலஞ்சு குழந்தையா பிறக்குங்க. காலத்துக்கு வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறதா? சேலஞ்சு குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க பேரண்ட் எல்லாம் பார்த்தா கண்ணீர் வடிக்கிறாங்க. மலேசியாவுல அதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுமா? 24 ஹவர்ஸ் அந்த குழந்தை மேல அவ்வளவு கவனம் வச்சு அவங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. யூஸ் பண்ணும்போதே நல்லதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃபியூம், பிளாஸ்டிக் எல்லாம் அனுப்புனா அந்த கர்ப்பப்பையில போய் நீர் சத்தெல்லாம் கெமிக்கலா மாறி உட்கார்ந்துருக்கும். அந்த கெமிக்கல் தண்ணிக்குள்ளார அந்த குழந்தை உருவாச்சுன்னா எப்படி உருவாகி நல்ல குழந்தைய வெளியே வரும்? அதுக்கப்புறம் கருமுட்டையே இல்லைங்கிறாங்க. கருமுட்டை இருக்குதோ இல்லையா, ஆஸ்பத்திரிக்குன்னு குழந்தை வேணும்னு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, இந்த கையெழுத்து எல்லாம் போடு, ஒரு 50 கையெழுத்து வாங்கிட்டு நீங்க ஃபிட் இல்ல, 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டு வாங்க, நாங்க ஐவிஎஃப் பண்ணோம். காப்பாத்திட்டீங்க உங்க உடம்ப. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச நட்புகளுக்கு உறவுகளுக்கு சொல்லுங்க. நிறைய இதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். எங்களோட இணைஞ்சு பயணம் செஞ்சிருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நீங்களும் எங்களோட இணையுங்கள். தொழில் வாய்ப்பு இருக்கு. ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு வாங்க. வெறும் 20,000. நான் அப்படிதான் ஆரம்பிச்சேங்க. இன்னைக்கு 15 கோடி ரூபாய், 15 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நடக்குது. 20,000 ரூபாயில வாங்க. நீங்களும் லட்சக்கணக்குல சம்பாதிக்கவும் செய்யலாம். ஏன் இது ஒரு தொழில் செய்யறதுனால வருமானம் வருது. இதுல என்ன? இது என்ன வேணா அவங்க சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்றாங்க, சொல்லிட்டு போங்க. எல்லாமே மார்க்கெட்டிங் தானே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. இந்த ரெக்கார்டை போட சொல்றேன். இந்த ரெக்கார்டு பட்டி தொட்டி எல்லாம் பரவணும். எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லா பெண்களும் பார்க்கட்டும். 75 ரூபா கொடுத்து கூட வாங்க முடியாதா என்ன? 75 ரூபா கூட கொடுத்து வாங்க முடியலன்னா வா, சம்பாதி. 10 பேத்துக்கு எடுத்து சொல்லி உன்னோட ப்ராடக்ட ஃப்ரீயா வாங்கி உழைக்கலாம் தானே. வாங்கக்கூடிய 10 பேருக்கு சொல்லு. சொன்னா உன் ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும்ல உனக்கு. அந்த லாபத்துல வாங்கி யூஸ் பண்ணு. ஓகே, நல்லதுங்க. யாரெல்லாம் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ இமீடியட்டா முடிவெடுங்க. தொழில் வாய்ப்பு. ஒரு 20,000 ரூபாய் கட்டி எல்லா பேக்கெட்டையும் வாங்குங்க. வாங்கி செல்ஃப்ல ஹால்ல முதல்ல அடுக்கி வைங்க. வரவங்க என்னன்னு கேட்கணும். என்னது இது? என்னதான்? உட்காரு வா, உட்காரு உட்காரு சொல்றேன். எல்லா சர்டிபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் அனுப்புறோம். பிடிஎஃப் இருக்கு, அனுப்புறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவை காமிங்க. நீங்க காமிங்க வீடியோவை, டெமோ காமிங்க. மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். மாத்துங்க, நல்லதுக்கு மாத்துங்க. எல்லாரையும் நல்லதுக்கு மாத்துங்க. நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை.